ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த துலா லக்னம் அப்படின்னும் பொழுது இதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு. நல்லவர் அல்ல. துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கெல்லாம் குரு நல்லவர் அல்ல. ஆனால் குரு பார்வை ஒன்றா நல்லது நடக்கும். குரு தசை நல்லா இருக்காது. வேறு எந்த தசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் சில நல்லா இருக்காது, பிரச்சனையை தான் கொடுக்கும். அதுலேயும் இந்த துலா லக்னத்துக்கு குரு உச்சமடைவது சிறப்பல்ல. சும்மா நல்லா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவங்க ஆஸ்பத்திரி கையமாக போவாங்க. ஏன்னா 6க்குடையவன் உச்சமடைவது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். முதல் பாயிண்ட். யார் எதிரின்னே தெரியாது. சில இடத்துல எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியலாம். பட் அவங்களால நிறைய பிரச்சனைகள் அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழல். அவன் ஜெயிப்பான், எதிரி ஜெயிப்பான். இப்போ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு இருக்குன்னு வைங்களேன், அது பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கும். அவன் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நம்ம தோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ 6க்குடையவன் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓவர் நைட்டில் பார்த்தா டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் பொழுது ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. பேஷண்ட்டு நிலைமைக்கு ஆகிடுவீங்க நீங்கள். ஏன்னா செலவுகள் வைக்கும், மருத்துவ செலவுகள் வைக்கும். டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடும் ஒரு சிலருக்கு. அதாவது எல்லாருக்கும் பயப்படாதீங்க, மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும். 6க்குடையவன் கடன் காட்சிகள் கழுத்தை பிடிக்கும். அப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் தூக்கமே வராது. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை. கடன் காட்சிகள் உங்களை டார்ச்சர் படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த துலா லக்னத்துக்கு குரு தசையோ குரு புத்தியோ இப்போ நடக்கக்கூடாதுங்க. நடந்துச்சு இந்த கோச்சாரமோ இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும். ரொம்ப நிறைய சரிவுகளை சந்திப்பீங்க. அதாவது கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை, தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை. 6ஆம் இடம் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டம். 6க்குடையவன் வலுக்கக்கூடாது. சரி, 3ஆம் இடத்தை அதிபதி வலுக்கினா நல்லது செய்யுமா? முயற்சி பண்ணுவீங்க. இளைய சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம். ஏதோ ஒரு குருடு தைரியமாக நீங்கள் எதையும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்குமா? அப்படின்னா நடக்கும். இப்போது குரு ஸ்தான பலத்தை பற்றி நம்ம சொன்னோம். இப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலா லக்னத்துக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, சந்தோஷம்,
கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுலாம் இல்லாமல் ஒத்துக்கொத்துரு அன்னோன்யமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு தட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார், அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பழப்புகள் சுமாராக போகும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கடன் காட்சிகள் கட்டுக்குள் இருக்கும். தாக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு குரு பார்வை என்பது ஓகே தான், கொஞ்சம் நல்லது செய்யும். ஆனால் ஸ்தான பலம் 6க்குடையவன் உச்சம் பெறுகிறார், அதனுடைய தசா புத்தி இப்போ போயிட்டுருக்கு, கோச்சாரமும் அது மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு சூழல். மொத்தத்தில் இந்த துலா லக்னத்துக்கு குரு உச்சமடைவது என்பது சரியில்லாத ஒரு சூழல். அது நீச்சமடைந்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம், உச்சமடைகிறது கெடு பலன் தான் நிறைய நடக்கும். சில நன்மைகள் நடக்கும், அதுக்காக எல்லாமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. சில நன்மைகளும் நடக்கும். இது மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு வருமானம் வரும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது துலா லக்னத்துக்கு ஒரு 60 விழுக்காடு தாங்க நன்மை தரும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.